ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு எக்கை வச்சு சூப்பரான ஆஃப் ஆயில் ஆம்லேட் 2 in 1 எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆம்லேட்லேயே ஒரு ஆஃப் ஆயில் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் அந்த நீச்ச வாசம் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் கலருக்காகவும் லைட்டாக மஞ்சத்தூள், சால்ட், உப்பு, ஒரு இதுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே முதல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இதில் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடவே நம்ம கலந்துட்டோம்னா முட்டை ஊற்றுனோடனே தனியாக நிற்கும். அதனால தான் நம்ம வெங்காயத்தோடவே நல்லா கலந்து கொடுத்துடுறது. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். உடச்சி சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி சேர்த்தாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பாதி அளவு ஊற்றிக்கலாம். ஒரு தவால நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இது நல்லா சேர்த்தாச்சு. இதை சுற்றி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் செவக்கட்டோன்னு அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அப்படியே திருப்பி போட்டு சூப்பராக செவந்திருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி எடுத்து நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு இதில் ஒரு ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ ஸ்லோவில் வச்சுட்டு நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா இது அழகாக வந்துடும். இந்த பீஸ் அப்படியே எடுத்துடலாம். அந்த நடு பீஸ் எடுத்தாச்சு. இந்த முட்டையை இதில் உடைச்சி ஊற்றிடலாம். முட்டையை உடைச்சி சேர்த்தாச்சு. லைட்டாக உப்பும் பெப்பரும் கலந்து வச்சுருந்தேன். அது மேலே இதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஆஃப் ஆயிலும் ஆச்சு, ஆம்லேட்டுக்கு ஆம்லேட்டும் ஆச்சு. 2 பேர் இது தாராளமாக சாப்பிடலாம். 4 முட்டையை வச்சு நல்லா நைட்டுக்கு ஒரு டின்னருக்கு நல்லா இது வயிறு ஃபுல்லாகிடும். இது சாப்பிட்டிங்கனாலே இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.